வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது எஸ்பிஐயில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மார்ச் மாதம் நீங்கள் ஒரு ஸ்பெஷல் எஃப்டி போடணும் அப்படின்னா எஸ்பிஐயில் என்னென்ன எஃப்டிஸ் இருக்குது, அதாவது ஸ்பெஷல் எஃப்டிஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு எஃப்டியோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். எவ்வளோ டேஸ்க்கானது அண்ட் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் என்ன, நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷன் அண்ட் இந்த ஸ்கீம் நமக்கு என்றைக்கு வரைக்கும் இருக்குது, அதாவது லாஸ்ட் டேட் எப்போ, இது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிச்சயமாக இந்த தகவலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ், கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், கோல்டு லோன் நம்ம பேங்க்கில் வாங்குறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ் என்ன, அண்ட் நம்ம சேவ் பண்ணுற பணத்தை சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ், அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா விதமான சிறுசேமிப்பு திட்டங்கள் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அண்ட் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணிட்டு வரோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேங்க்ஸ், அதாவது பப்ளிக் செக்டர் அண்ட் ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸில் இருக்கிற ஸ்பெஷல் எஃப்டிஸு, ஃபிக்ஸட் நார்மல் ரெகுலர் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸு அண்ட் ரெக்கரிங் டெபாசிட்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் நம்ம வந்து போட்டுட்டு வரோம். இது எல்லாமே உங்களுக்கு தேவை. அண்ட் இது இல்லாமல் இன்னும் நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. அதெல்லாமும் பார்க்கணுன்னு நினச்சிங்கனாலும் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா அம்ரித் விருஷ்டி அப்படிங்கிற ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட். இதுக்கான இன்ட்ரெஸ்ட் என்ன அண்ட் அதுக்கான கால்குலேஷன் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த மார்ச் மாதம் நீங்கள் எஸ்பிஐயில் வந்து இந்த எஃப்டி ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான பேசிக் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அண்ட் குறிப்பாக இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஷார்ட் டைம்லேயே அதிக வட்டி தரக்கூடிய திட்டங்களாக இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐயில் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இது இல்லாமல் மற்ற பேங்க்ஸ்லையுமே வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லாமே குறுகிய காலத்தில் அதிக வட்டி தரக்கூடிய திட்டங்களாக இருக்கும். ஸோ நம்ம கிட்ட ஒரு லம்சம் அமௌண்ட் இருக்குது, அது கொஞ்ச நாளைக்கு தேவையில்லை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஸ்கீமில் டெபாசிட் பண்ணணும், அதுக்கான அதிக வட்டியை நம்ம பெற முடியும். அண்டு இன்றைக்கி நம்ம எஸ்பிஐயில் இருக்கிற ஸ்பெஷல் எஃப்டி தான் பார்க்க போகிறோம். அம்ரித் விருஷ்டி, அதாவது இந்த டெபாசிட் நேம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா அம்ரித் விருஷ்டி. அண்ட் இதுக்கான டெபாசிட் பீரியட் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா எத்தனை நாள்னு பார்த்திங்கன்னா 444 நாள், 444 டேஸ் தான் வந்து இதோட பீரியடு. அண்ட் இதுக்கான டைப், இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட்டோ இல்லை ரெகுலர் ஃபிக்ஸட் டெபாசிட் எது எடுத்துக்கிட்டாலுமே நம்ம வந்து லம்சம் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுற ஸ்கீம் தான். ஒன் டைமாக உங்ககிட்ட லம்சம் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அதை டெபாசிட் பண்ணிவிட்டு அதுலேருந்து வட்டியை நம்ம வந்து பெற முடியும். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் தான். அண்ட் இதில் மினிமமாக எவ்வளோ டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து நம்ம டெபாசிட் பண்ண முடியும். அண்ட் மேக்ஸிமமாக எவ்வளோ டெபாசிட் பண்ண முடியும்னு பார்த்திங்கன்னா லெஸ் தென் 3 crores, அதாவது 3 கோடிக்கும் கீழே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்றப்ப இதில் சொல்லியிருக்கிற வட்டி விகிதங்கள் எல்லாமே உங்களுக்கு பொருந்தும். இப்போது சீனியர் சிட்டிசன்ஸாக இருக்கீங்க, அதாவது 60 வயசுக்கு மேற்பட்டவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் பப்ளிக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டை விட கூடுதல் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும் இந்த ஸ்கீமில். அண்டு நாமினேஷன் ஃபெசிலிட்டியும் நமக்கு அவைலபிளாக இருக்குது, நம்ம நாமினேஷன் வந்து கொடுத்துக்கலாம். அண்டு சீனியர் சிட்டிசன்ஸாக இருக்கீங்கன்னா கம்பல்சரி நாமினேஷன் வந்து கொடுக்கணும். அண்டு லோன் ஃபெசிலிட்டியும் நமக்கு அவைலபிளாக இருக்குது, அதாவது நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்தை பொறுத்து நமக்கான லோன் அமௌண்ட் வந்து கிடைக்கும். அந்த டெபாசிட் அமௌண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 80 to 90% வரைக்கும் நமக்கு லோனாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு டிடிஎஸ் வந்து அப்ளிகபிள் தான் ஆஸ் பர் கைட்லைன்ஸ். ஸோ நமக்கு கிடைக்கிற வட்டி இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸபிள் இன்கம். ஸோ அதுக்கு வந்து டிடிஎஸ் வந்து கட்டாயம் பிடிப்பாங்க. உங்ககிட்ட பேன் கார்டு இருக்குது அப்படின்னா 10% வந்து டிடிஎஸ் பிடிப்பாங்க. பேன் கார்டு இல்லை அப்படின்னா 20% வரைக்கும் டிடிஎஸ் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அம்ரித் விருஷ்டின்னு சொன்னேன் 444 டேஸ்க்கான ஸ்பெஷல் எஃப்டி. அது இல்லாமல் வேறு ஏதாவது ஸ்பெஷல் எஃப்டிஸ் அவைலபிளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இருக்குது. அதாவது இன்னொரு ஸ்பெஷல் எஃப்டியும் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது எஸ்பிஐயில். அது நேம் வந்து பார்த்திங்கன்னா அம்ரித் காலாஷ். அண்ட் இதுக்கான டெபாசிட் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 400 days. ஸோ இதுக்கான வட்டி விகிதங்கள் வந்து வேறு.
இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் நாளைக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன் இந்த ஸ்பெஷல் எஃப்டியோடது. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஸ்பெஷல் எஃப்டியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மந்த் வரைக்கும் தான் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அதாவது லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா 31 மார்ச் 2025. ஸோ இந்த மார்ச் மாதம் 31 வரைக்கும் தான் இந்த 2 ஸ்பெஷல் எஃப்டிஸுமே எஸ்பிஐயில் அவைலபிளாக இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க இந்த டைமை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதிகமான வட்டி கிடைக்கும். அடுத்தது இதுக்கான இன்ட்ரெஸ்ட் பே அவுட், நம்ம லம்சம் அமௌண்ட் கட்டிடுறோம், அதுக்கான பே அவுட் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி நமக்கு கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா மெச்சூரிட்டி அப்போ நம்ம வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்குலாம் மேக்ஸிமம் வந்து மெச்சூரிட்டி அப்போ நமக்கு கொடுப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெச்சூரிட்டி அந்த டைமில் வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கூடுதலாக வட்டி கிடைக்கும். ஏன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கிடச்சிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அப்போது நமக்கு காம்பவுண்டிங் முறையில் கிடைக்கிறதுனால கடைசியாக நம்ம வட்டி வாங்குறப்ப அந்த வட்டிக்கும் வட்டி கிடச்சிட்டு வரதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து நமக்கு மெச்சூரிட்டி அப்போ வாங்குறோன்னா கிடைக்கும். அண்ட் அது இல்லாமல் நமக்கு இன்ட்ரெஸ்ட் பே அவுட் வந்து மந்த்லி, குவார்ட்டர்லி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. அடுத்தது இதில் சொல்லியிருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் பெர் ஆனம்கானது. இப்போது எவ்வளோ வட்டி வந்து நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது பார்க்கலாம். ஜென்ரல் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் எஃப்டி 444 நாளுக்கான இந்த அம்ரித் விருஷ்டிக்கான வட்டி வந்து பார்த்திங்கன்னா 7.25% வந்து கொடுக்குறாங்க. அண்டு சீனியர் சிட்டிசன் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இதே 444 டேஸ்க்கு உங்களுக்கு 7.75% வந்து வட்டி தராங்க. அண்டு எஸ்பிஐயில் இருக்கிற எல்லா ஸ்கீம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே அதிகமான வட்டி தரக்கூடியது இந்த ஸ்பெஷல் எஃப்டி மட்டும்தான். அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் எஃப்டி சொன்னேன், அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் கம்மி வட்டி தான். ஸோ இருக்கிறதுலே அதிகமான வட்டி தரக்கூடிய ஒரு டென்யூர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்ரித் விருஷ்டி. இப்போது நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னு பார்த்தாச்சு. நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள் கால்குலேஷன்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றது, அதுவும் இல்லாமல் மெச்சூரிட்டி அப்போ நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப எவ்வளோ வட்டி கிடைக்கும்ன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ டெபாசிட் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 444 டேஸு. இந்த 444 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு வட்டியும் நம்ம டெபாசிட் பண்ண பணமும் சேர்ந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கால்குலேட் பண்ணுறப்ப எவ்வளோ வட்டி கிடைக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதில் வந்து நம்ம எவ்வளோ டெபாசிட் பண்ணோம், அண்டு சீனியர் சிட்டிசனுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும், ஜென்ரல் சிட்டிசனுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும், 2 பேருக்குமே பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் சிட்டிசனாக இருக்கீங்கன்னா 444 நாள் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு வட்டி மட்டும் 913 ரூபா கிடைக்கும். கூடவே நீங்கள் டெபாசிட் பண்ண 10,000 சேர்ந்து கிடைக்கும். இதே சீனியர் சிட்டிசன் அதே 10,000 ரூபா டெபாசிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 978 ரூபா வட்டியாக கிடைக்கும். அண்ட் நீங்கள் 25,000 ரூபாய் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 2,283 ரூபா வட்டியாக கிடைக்கும். சீனியர் சிட்டிசனுக்கு வட்டி மட்டும் 2,446 ரூபா கிடைக்கும். 50,000 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு வட்டி மட்டும் 4,566 ரூபா கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 4,893 ரூபா வட்டியாக கிடைக்கும். 1 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 9,133 ரூபா வட்டியாக கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 9,787 ரூபா வட்டியாக கிடைக்கும். 3 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 27,400 ரூபா வட்டியாக கிடைக்கும். அண்டு சீனியர் சிட்டிசனுக்கு அதே 3 லட்ச ரூபாய்க்கு 29,361 ரூபா வட்டியாக கிடைக்கும். 5 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 45,667 ரூபா வட்டியாக கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசன் 5 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறப்போ உங்களுக்கு 48,935 ரூபா வட்டியாக கிடைக்கும். 8 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு வட்டி மட்டும் 73,068 ரூபாவும், சீனியர் சிட்டிசன் அதே 8 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறப்போ உங்களுக்கு 78,296 ரூபா வட்டியாகவும் கிடைக்கும். அண்ட் 10 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு வட்டி மட்டும் அந்த 444 டேஸ்க்கு 91,335 ரூபா கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசன் அதே 10 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 97,870 ரூபா வட்டியாக கிடைக்கும். அண்டு இது வந்து வட்டி அமௌண்ட்டு ப்ளஸ் நம்ம டெபாசிட் பண்ண பணமும் சேர்ந்து மெச்சூரிட்டப்போ மொத்தமாக கிடச்சிரும். ஸோ இதுதான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். இன்றைக்கி நான் சொன்ன இந்த கால்குலேஷன் அண்ட் இந்த ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.